பிரிச்சிருக்கேன். எப்படி பிரிச்சிருக்கேன்? ஒரு பெருக்கல் குறி போட்டு. சோ அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அடுத்தது அப்படின்னா, இதுவரைக்கும் பார்த்தது நேர்கோடு, இனிமே பார்க்க போறது வளைவு கோடுகள். சோ எப்படி போடணும்னா, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி போடணும். இந்த டைரக்ஷன் அப்படி போட்டா என்ன, அதை இப்ப இங்க பாருங்க. இப்படி போட்டோம்னா இம்மு மெல்லிய வளைவு படுக்கை கோடு. ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல தான் போடுறோம், ஆனா மெல்லிசா போடுறோம். சோ இப்ப இப்படி போட்டா இம்மு. போடும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எங்க ஆரம்பிக்கிறோமோ அதே ஸ்ட்ரைட் லைன்ல முடியணும். இப்படி இப்படி வளர்ச்சி பெருசா அப்படிலாம் போடக்கூடாது, இதெல்லாம் தப்பு. ஸ்லைட் பெல்ட், இந்த இக்கு போட்டோம்ல, அந்த இக்க வந்து லைட்டா பெல்ட் பண்ணணும் மேல, அது மாதிரி போட்டாதான் அது இம். சோ மெல்லிய வளைவு கோடு. அடுத்தது மேல் பக்கம். இதே அடுத்தது என்ன இங்க பாத்தீங்கன்னா, இதை இம்முன்னு சொன்னோமா, இதை அப்படியே பிளிப் பண்ணி திருப்பி விடும். அப்ப கீழே எப்படி வருது? அப்ப இந்த டைரக்ஷன்ல இருந்து எழுதுறோம். இப்படி எழுதினா என்ன? இன்னு. தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொல்லலாம். இன்னுக்கு இன்னுங்கிறதுக்கே ரெண்டு. இன்னு வேற, அது வந்து 3 சுழியின், இது 2 சுழியின். அப்ப 2 சுழியின் வர இடமெல்லாம் என்று, இன்னல், இனி அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன்? நாவ போட்டு புள்ளி வச்சுட்டேன். அப்படி வச்சா இந்துன்னு தான் படிச்சிருப்போம் நம்ம. ஆனால் நம் நாடு, நாம் அப்படின்னு எடுத்த உடனே வரும் பொழுது இந்த நாவை யூஸ் பண்ண மாட்டோம், இததான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வர இன்னுக்கு. அதே இந்து சவுண்ட் வந்தா அது வேற, அது பார்க்க போறோம். சோ இந்த இன்னு சவுண்டுக்கு என்ன? மெல்லிய வளைவு படுக்கை கோடு. அதுக்கு இப்படி போட போறோம். சோ எப்படி போடுவோம்? இந்த இன்னும் எழுதினா கூட போதும். அப்புறமா நம்ம அந்த வேர்ட்ஸ் வரும்போது அது ஞாபகம். சோ இங்கு பார்த்தோம், இங்கு பார்த்தோம். இந்த இன்னையே திரும்ப பார்த்தோம். என்னன்னா, அதே இன்னுக்கு நடுவுல ஒரு சின்ன கோடு கட் பண்றோம். அப்படி போட்டா இஞ்சு, இஞ்சுன்னு சொல்லலாம். இங்க ஞாயிறு அப்படின்னு வந்ததுன்னா இந்த இங்க பிளஸ் ஆ, ஞாயிறு. ஊஞ்சல் அப்படின்னு வந்ததுன்னா இஞ்சு. சோ இஞ்சு சவுண்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அப்ப மெல்லிய வளைவு படுக்கை கோடு, அதை எப்படி எழுதுவோம்? அதே இன்ன போட்டுட்டு நடுவுல ஒரு குட்டி கோடு கட் பண்ணலாம். இப்படி போட்டா இஞ்சு. அடுத்தது இம்மு, இன்னு, இஞ்சு பார்த்தோம். இந்த இன்னு இஞ்சு ரெண்டுமே மெல்லிய வளைவு படுக்கை கோடு. இந்த இன்னையை திக் பண்றோம், அழுத்தி எழுதுறோம். அப்படி எழுதினால் அது இங்கு, அழுந்திய வளைவு படுக்கை கோடு. சோ அதை எப்படி எழுதுவோம்? இப்ப அழுத்தி எழுதணும். இப்படி எழுதணும். இங்கு, இங்கு, இங்கு. இங்கு அழுந்திய வளைவு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன கொக்கிய சேர்க்க போறோம். இங்குக்கு ஒரு கொக்கி இங்க வாங்க. இந்த கொக்கி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். இந்த கொக்கியை நான் மறைச்சிட்டேன். எப்படி தெரியுது? அந்த இங்கு தான் தெரியுது பாருங்க. இது 3 சுழிகள். எப்படி போடணும்னு சொல்றேன். இப்படி முதல்ல கை வந்து இங்க ஆரம்பிச்சு பேக்ல இப்படி போயிட்டு இங்க இங்க போடணும். இப்படி போட்டாதான் 3 சுழிகள். சோ முதல்ல இப்படி ஆரம்பிச்சு பேக்ல கை போகணும், அப்புறமா இங்க போடணும். போட்டா 3 சுழி.
வேணும்னா இந்த 3 சுழியில மட்டும் நீங்க ஒரு ஹாஃப் பேஜ் கூட எழுதி பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகிறதுக்கு சிரமமா இருக்கும். சின்னதாக போடணும், பெருசா போடக்கூடாது, சின்ன கொக்கி. சோ இங்கேயே ஒரு கொக்கியோட சேர்த்து போட்டோம்னா அது 3 சுழி. தென் இங்க பார்த்தது இம்மு. இது என்ன? மெல்லிய வளைவு படுக்கை கோடு. இத நாம இப்ப கான்சனன்ட்லயே இம்ப அப்படின்னு பார்க்க போறோம். இத இங்கிலீஷ் ஷார்ட்ல பின்னாடி படிப்போம். நம்ம தமிழ் சுருக்கெழுத்துல ஆரம்பத்திலேயே இந்த இம்பு அப்படிங்கறத பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? இந்த இம்மையை திக் பண்ணி போடுறோம். இம்பு அழுந்திய வளைவு படுக்கை கோடு. அப்ப அதுக்கு எப்படி போடுறது? இம்ம திக் பண்ணி போடுறோம், அவ்வளவுதான். இம்பு. அப்ப இது எங்க வரும்? பம்பரம், அம்புலி அந்த மாதிரி சேர்ந்து வர்றதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்றோம். இம்ப. அதாவது 2 மெய்யெழுத்து சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இது வரைக்கும் நம்ம இந்த இதை வச்சு பார்த்தோம். இதை இம்ம, அழுத்தி போட்டா இம்பு, இப்படி போட்டா இன்னு, நடுவுல கோடு போட்டா இஞ்சு, அழுத்தி போட்டா இன்னு, அதுக்கு ஒரு கொக்கிய போட்டு அழுத்தி போட்டோம்னா 3 சுழி. இந்த சைடு பார்த்தோம். இப்ப இந்த சைடு இந்த சைடு பார்க்கணும். முதல்ல இந்த சைடு இப்படி போட்டா என்ன? அதுதான் இங்க பார்க்கணும். இப்படி போட்டால் இத்து, மெல்லிய வளைவு கீழ்கோடு. இது ஒண்ணும் இல்லையா, இம்பு பார்ப்போம்ல, அதை அப்படியே திருப்பி விடுறோம், அவ்வளவுதான். ஆனா இது போடும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி போடணும்னா, மேல எங்க போட ஆரம்பிக்கிறோமோ அந்த ஆங்கிள், இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்க போட்டோம்னா இந்த 2 பாயிண்ட்டும் சேரணும். அப்ப கவனிச்சு எழுதணும். சி மாதிரி வளைச்சிடக்கூடாது. இப்படி போட்டா இத்து, 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 இத்துன்னு சொல்லுவோம். ஓகே. அதே இத்தையே அழுத்தி போடும். இது மெல்லிய வளைவு கீழ்கோடு. அதை அழுத்தி போடும்போது அழுந்திய வளைவு கீழ்கோடு. ஆனா அதை இத்து, இதை இத்துன்னு மட்டும் சொல்லல, இடது இத்துன்னு சொல்றோம். என்ன காரணம்னா வலது இத்தும் பார்க்க போறோங்கிறதுனால. சோ அதே இத்தை அழுத்தி போட்டோம்னா இந்த டைரக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இப்படி கொண்டு வர்றது இடது இது, இடது வாட்டத்தில் போடுவோம். அதனால சோ இப்ப இப்படி போட்டோம்னா இடது இது, இதுன்னு சொல்றதுனால கீழே புள்ளி வச்சுக்கணும். இடது இது, இடது இது. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்க. இது பார்த்தோம், இது இது இந்த சைடு. இது என்ன? இஸ். அதுவும் இன்னொரு இது பார்க்கணும். இஸ் வலது வாட்டத்தில் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அதையே போட்டோம்னா இஸ் வடமொழி எழுத்து. நம்ம பார்த்தோம் இல்லையா, வடமொழி எழுத்து. அதுல மெல்லிய வளைவு கீழ்கோடு. சோ இப்ப இப்படி போட்டோம். இப்படி போட்டா இஸ். ஊசி, ஏசி, பாசி, அந்த எஸ் சவுண்ட், அதுக்கெல்லாம் இதுதான் இஸ். அதே அழுத்தி போடும். போட்டா இது. சோ இங்கிலீஷ்ல இது சீல் பார்ப்போம். ஆனா தமிழ் சுருக்கெழுத்து பொறுத்த வரைக்கும் இது இடது இது, இது வலது இது. அப்ப 2 இது இருக்கு. இப்ப 2 இது இருக்கேன், நான் எதை எங்க யூஸ் பண்றது? அது பின்னாடி படிக்க போறோம். சோ 2 இது இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அழுந்திய வளைவு கீழ்கோடு, வலது இது, வலது இது, வலது இது. நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த டயக்ராம் இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ், அதாவது நேர்கோடுகள் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு செட் ஆஃப்
கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் பார்த்திருக்கோம். அதாவது வளைவு கோடுகள் என்னென்ன? இம், இங்கிலீஷ்ல எம். இம்ப், இங்கிலீஷ்ல இம்ப் பார் இம்ப். இன்ன, இது 2 சுழி இன்னுக்கும் போடலாம். நாம் அப்படிங்கிற வார்த்தையில உள்ள ஃபர்ஸ்ட் ந, அதாவது இன்னுங்கிற சவுண்ட் வந்தால், சோ அது இங்கிலீஷ்ல என். இஞ்சு, இது தமிழ் ஷார்ட் ஹேண்ட்ல மட்டும். இங்க, ஐஎன்ஜி இங்க. 3 சுழி இன், அது இங்கிலீஷ்ல இங்க. இத், ஐடிஹெச் இத். தென் தீன்னு சொல்லும் பொழுது அழுத்தி சொல்றோம். இத், அது 2 இருக்கு. சோ இடது இத். தென் எஸ், அது எஸ். வலது இத், அது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல ஜி. சோ இதுக்கப்புறமா இன்னொரு செட் ஆஃப் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ், அதாவது வளைவு கோடுகளை பார்க்க போறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.